Welcome. Raja bought an article and sold it for rupees 4,550, which is 30% more than the original price. What is the original price of that article? So, original price எவ்வளோ 100% வச்சுக்கோம். அது நமக்கு தெரியாது. 100% அப்படின்னா X 100% ஒரிஜினல் பிரைஸ். எவ்வளவுக்கு வாங்குறான்? 4,550 ரூபாய்க்கு வாங்குறான். ஸோ பர்ச்சேஸ் ரேட் எவ்வளவு? எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறான்? 4,550 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறான். இந்த அமௌண்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸோட 30% அதிகம். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரு 100, ஸோ 30% கூடன்னு சொல்கிறான். அந்த அமௌண்ட்டு தான் 4,550. அப்போ 130% தான் எவ்வளோது? 4,550. ஸோ இதை நமக்கு புரிஞ்சால் போதும். ஸோ 130% கவனிங்க, 130% 4,550னா ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம 100 வச்சுருந்தா அது எவ்வளோ? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது 130% ஒரிஜினல் ப்ரைஸ் 100. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற பர்சன்டேஜ் கம்மியாக கண்டுபிடிக்க போகிறோம் 100. ஸோ 4,550. அப்போ பர்சன்டேஜ் கம்மியாகும்போது அமௌண்ட்டு நம்ம வர ரிசல்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே கீழ் நோக்கி ஒரே திசையாக நோக்கி இருக்கிறதுனால, கீழ் நோக்கி ஒரே திசையில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன் ஆஃப் நேர்மாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இது அப்படியே 100 by எப்படி மாத்திரம் பாருங்க, 100 மேலே போயிட்டு 130 மல்டிப்ளை இந்த 4,550 இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, ஒரு ஜீரோ கேன்சல். 13 டேபிள் அடிக்கிறேன். 13 டேபிள் வச்சா 3 வாட்டி 39 மீதி 3 வாட்டி 39 மீதி 6 65 இருக்குது இல்லையா? ஸோ 5 வாட்டி 13 × 5 65. ஸோ இது 0 இருக்குது. அப்போ 350. ஸோ இங்கே ஒரு 10க்கு ஒரு 0 இருக்குதா? அப்போ 350 இந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இது ஒரு 0. அப்போ 3,500 ரூபா தான் 100%. ஸோ 100% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளோ? 3,500. அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எங்கே இருக்குது? 1 இருக்குது. 1 இஸ் ஆன்சர். தேங்க்யூ.